மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ப்ரீமெச்சுவர் எஜாக்குலேஷன் விந்து முந்துதல், இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகிற ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை போன்றவற்றுக்குரிய பல காரணங்களை பற்றியும் அவற்றுக்குரிய சிகிச்சை முறைகளை பற்றியும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே வெளியூர் என்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் இந்த ஆர்காசத்தை பற்றி, உச்சக்கட்டத்தை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற உச்சக்கட்டத்தை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பல ஆண்களுக்கு உங்களுக்கு தெரியும், முதலும் இதை சொல்லியிருக்கின்றேன் என்று நம்புகிறேன். எங்களுடைய 3ஆம் உலக நாடுகளிலே எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 90 இருந்து 95% பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை காலத்திலே ஒரு தடவையேனும் உச்சக்கட்டத்தை அடையவில்லை. எனவே 90 95% என்று சொல்லுகின்ற போது 100 பெண்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே 90 95 பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை காலத்திலே ஒரு முறையேனும் உச்சக்கட்டத்தை அடையவில்லை. ஆனால் அவர்களை பார்த்தால் 5 பிள்ளைகள், 3 4 பிள்ளைகள், 1 2 பிள்ளைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்கள் உச்சக்கட்டத்தை அடையவில்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த பாலிய வயது திருமணங்கள், அதாவது 18 வயசுக்கு திருமணம், உள்ளுக்குள்ளே திருமணம் முடிப்பவர்கள், அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளை கூட நாங்கள் பார்த்தாலும் கூட அவர்களுக்கு கூட இந்த உச்சக்கட்டம் என்பது ஏற்படாத ஒன்றாக இருக்கிறது. எனவே ஒரு பெண்ணுக்கு நான் முதலும் சொன்னது போல ஒரு திருமணம் முடித்த பிற்பாடு அல்லது பாலியல் உறவுகளை தொடங்கின பிற்பாடு அவருக்கு உச்சக்கட்டம் ஏற்படவில்லை என்றால் அதே போல ஒரு பாரதூரமான பிரச்சனை, ஒரு பாரதூரமான ஒரு பாவமான செயல் உலகத்திலேயே கிடையாது. எனவே அனைவருமே இந்த உலகத்திலே 3 முக்கியமான விடயங்களுக்காக இருக்கின்றோம். நான் அடிக்கடி சொல்வது, முதலாவது சாப்பாடு, ஃபுட், 2வதாக நித்திரை, ஸ்லீப், 3வதாக செக்ஸ். இந்த ஒரு நோயாளி எங்களிடம் வந்தால், அதாவது எனக்கு இதை சொன்னவர் ஒரு மிக பிரபலியமான ஒரு பேராசிரியர், ஃபுட், ஸ்லீப் அண்ட் செக்ஸ், இதை 3ஐயும் கேளுங்கள். இந்த 3ம் ஒருவருக்கு சாதாரண நிலையில் இருந்தால் அவர் 195% அவர் சுகதேகியாக இருக்கலாம். நல்லாக சாப்பிட முடிகிறது, நல்லாக நித்திரை கொள்ள முடிகிறது, என்னுடைய மனைவியுடன் நல்லாக பாலியல் தொடர்புகளை ஏற்படுத்த முடிகிறது. அதன் மூலமாக மனைவிக்கு ஒரு தடவையில் 2-3 தரம் ஆர்காசம், உச்சக்கட்டத்தை ஏற்படுத்த என்னால் முடிகிறது என்றால் அந்த நபருக்கு 195% ஒரு விதமான நோயும் கிடையாது. இது நான் சொல்லவில்லை, ஒரு மிக பிரபலியமான பேராசிரியர் எங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் படிப்பித்தவர் சொன்னார். எனவே முக்கியமாக இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த ஆர்காசம் என்பது ஒரு பெண்ணுக்கு கட்டாயமாக ஏற்பட வேண்டும். அதே நேரத்தில் உலகம் முழுவதும் செய்த ஆராய்ச்சியின் முடிவின்படி ஏறக்குறைய 80% 90% பெண்கள் கூட இந்த உச்சக்கட்டம் என்ற நிலையை அடையாத நிலையிலே தான் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் என்ன? ஆண்களினுடைய அறிவின்மை, அடுத்தது ஆண்களினுடைய சுயநலம். தங்களுடைய வேலை முடிந்தவுடன் ஒரு பக்கத்தில் திரும்பி அவர்கள் படுத்து விடுவார்கள். விந்து வெளியேறி ஆண்களுக்கு உச்சக்கண்டம் வந்தவுடன் அவர்கள் மற்ற பக்கம் திரும்பி படுத்து விடுவார்கள். பெண்ணை பற்றிய ஒருவிதமான கவனிப்பும் கிடையாது. எனவே தான் இந்த பிரச்சனை, இந்த உச்சக்கட்டம் அடையாத பெண் பாரதூரமான ஒரு மனநிலை ரீதியான மன அழுத்தத்துக்கு, டிப்ரெஷன் அல்லது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டாகிறார். அதன் மூலமாக இந்த மன அழுத்தத்தை அல்லது அந்த டிப்ரெஷனை வெளிப்படுத்துவதற்காக அவர் திருமணத்துக்கு பிந்தி, அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அல்லது திருமணத்துக்கு வெளியேயான அல்லது திருமணத்துக்கு முந்தையான பாலியல் தொடர்புகளை கணவன் அல்லாத, தன்னுடைய ஆண் துணை அல்லாத ஒருவருடன் வைத்திருக்க அவர் முனைகிறார். இதன் காரணமாக பலவிதமான நோய்களும் பலவிதமான குடும்ப உறவுகளும் பாதிக்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு ஆணும் தான் உச்சக்கட்டம் அடைவதற்கு முதல் தன்னுடைய மனைவியோ தன்னுடைய பெண் துணியோ உச்சக்கட்டம் அடைவதை அவர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக மிகவும் இலகுவான வழி, இந்த பெண் ஒருவரை உச்சக்கட்டம் அடைய செய்வதற்கு அவர்களுடைய பெண் உறுப்பை அல்லது யோனியை அல்லது வெஜைனாவை சுவைப்பது அல்லது லீக் பண்ணுவது, அல்லது அதை நாங்கள் ஓரோ ஜெனிட்டல் செக்ஸ் என்று சொல்லுவோம். இது மிக முக்கியமானது. இது எல்லா பெண்களுக்குமே மிகவும் விருப்பமான ஒரு விடயம். ஆனால் முக்கியமாக அதை ஒருபோதுமே அனுபவித்திராத, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பெண்களுக்கு இது அருவருப்பாக இருக்கும்.
அந்த ஒரு முறை 2 முறை அவ்வாறு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் ஏற்பட்ட பிற்பாடு பெண்கள் இதை நன்றாக விரும்புவார்கள். அண்மையிலே கூட என்னிடம் ஒருவர் வந்தார். அவருடைய வாய் முழுக்க அவருக்கு சின்ன சின்ன கொப்புளம் மாதிரி இருந்தது. அவருக்கு உடனடியாகவே நான் அது மிகவும் வேதனையை வலியை கொடுத்தக்கூடியது, பெயின்ஃபுல் பிளிஸ்டர்ஸ், வலியை கொடுத்தக்கூடிய அந்த கொப்புளங்கள் உடனடியாக நான் கண்டுபிடித்தேன். பார்த்த உடனே அவருக்கு ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் எனப்படுகிற நோய் ஏற்பட்டது. நான் சொன்னேன், நீங்கள் யாருடையாவது பாலியல் உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்? ஆம், அவர் பாலியல் தொழிலாளிகளுடன் பாலியல் உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த பாலியல் தொழிலாளியினுடைய வெஜைனாவை லீக் பண்ணியிருக்கிறார், சுவைத்திருக்கிறார். நான் சொன்னேன், இதன் மூலம் நோய் பரவுவதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி, ஓம் ஐயா எனக்கு தெரியும், ஓம் டாக்டர் எனக்கு தெரியும். ஆனால் அந்த பெண் மிகவும் விரும்பினால் தன்னுடைய இந்த யோனியை அல்லது தன் வெஜைனாவை சுவைக்க சொல்லும்படி. எனவே பெண்களுக்கு இது மிகவும் ஒரு உன்னதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. பல இடங்கள் எங்களுடைய வேலை செய்கிற வைத்தியர்களாக இருக்கலாம், வேலை செய்வர்களாக இருக்கலாம், இதை பற்றி சும்மா கதைக்கின்ற போது அவர்கள் ஐயோ நாங்கள் அப்படி ஒன்றும் செய்வதில்லை என்று சொல்லுவார்கள். அது பிழையானது. இனி முக்கியமாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணினுடைய உறுப்பை சுவைப்பது மிகவும் முக்கியம். லீக் பண்ணுவது அல்லது ஓரோஜெனிட்டல் செக்ஸ், இதன் மூலமாக அந்த பெண் மிக விரைவாக மிக இலகுவாக அவர் எண்ணத்தை அடைவார், இந்த உச்சக்கட்டத்தை அடைவார். அதே நேரத்தில் இவ்வாறு சுவைக்கின்ற போது 2-3 தடவை, ஒரு தடவை சுவைக்கின்ற போது அந்த பெண்ணுக்கு சில நேரங்களில் 2-3-5 தடவைகளாவது உச்சக்கட்டம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இவ்வாறு தொடர்ந்து ஒரு 4-5 நிமிடம் சுவைக்கின்ற போது அந்த பெண்ணுக்கு என்ன ஏற்படுகிறது? ஃபீமேல் இஜக்குலேஷன். எவ்வாறு ஆண்களுக்கு உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது விந்து வெளியேறுகின்றதோ மேல் இஜக்குலேஷன் ஏற்படுகிறதோ, அதே நிலைமை இந்த பெண்களுக்கும் ஃபீமேல் இஜக்குலேஷன் ஏற்படுகிறது. இந்த ஃபீமேல் இஜக்குலேஷன் என்பது பெண்ணினுடைய யோனி பகுதியிலிருந்து மிக அதிகமான சுரப்புகள் வெளியேறும். எந்த ஒரு ஆண் தன்னுடைய மனைவியையோ தன்னுடைய பெண் துணையையோ ஃபீமேல் இஜக்குலேஷன் செய்ய வைக்கிறாரோ, அதாவது எந்த ஒரு ஆணுடைய அல்லது எந்த ஒரு கணவனினுடைய மனைவியோ பெண் துணையோ அந்த ஆணின் காரணமாக கணவனின் காரணமாக அவருக்கு இந்த ஃபீமேல் இஜக்குலேஷன் யோனி பகுதியிலிருந்து வெஜைனாலிருந்து இந்த செக்ரீஷன்ஸ் என்று சொல்லப்படுற சுரப்புகள் வெளியேறுகிறதோ, அந்த ஆணையோ அந்த கணவனையோ அந்த பெண் ஒருபோதுமே விட்டு போட்டு போக மாட்டார். டிவோர்ஸ் பண்ணி போட்டு அந்த பெண்ணை அந்த கணவனை விட வேறொரு திருமணத்துக்கு வெளியேயான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராகவோ அவர் செய்ய விரும்ப மாட்டார். எனவே ஒவ்வொரு ஆணும் தங்களுடைய இந்த பாலியல் உறவுகளை தன்னுடைய மனைவியிடம் வைத்துக் கொள்ளுகின்ற போது அந்த பெண்ணுக்கு இந்த ஃபீமேல் இஜக்குலேஷன் யோனி பகுதியிலிருந்து வெஜைனாவிலிருந்து சுரப்புகள் வெளியேறுகிறதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வடிவாக விளங்காவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனைவியிடம் கூட வாய் மூலமாக கூட கேட்கலாம், இவ்வாறு உங்களுக்கு சுரப்பு வந்ததா என்று. சில நேரங்களிலே அவர் வெட்கப்படுவார். ஆனால் அது 2-3 நாட்கள் செல்ல அது அப்படியே பழக்கத்துக்கு வந்த பின்னும் அதன் பிற்பாடு எங்களுடைய உறவை நாங்கள் உன்னதமாக வைத்துக் கொள்ள முடியும். இதன் மூலமாக ஆண்களுக்கு இவ்வாறு சுவைக்கின்ற போது நான் சொன்னேன், இந்த ப்ரீமேச்சர் இஜக்குலேஷன் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் கூட தானாகவே அது அப்படியே இல்லாமல் போய்விடும். எனவே அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மற்றொரு அறிமுகப்படுத்துங்கள், மறக்காமல் ஷேர் பண்ண தவறாதீர்கள். அதே நேரத்திலே டிக்டாக் என்றாலும் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இந்த மணி சைன் அல்லது பெல் சைன் அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.